ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டான ரசமலாய் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஸ்பெஷலான அக்கேஷனுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். திக்கான பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் மாட்டுப்பால் தான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்க்காத பாலாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு வாட்டி பொங்க வந்ததுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இது இந்த அளவுக்கு கால்வாசி குறைஞ்சதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்காக கிடைக்காது நமக்கு பால். ஸோ அதனால் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க, அதான் பெஸ்ட்டு. இது இடையில ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்தளவுக்கு நல்லா பாதியாக சுண்டுனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 ஸ்ட்ரிப்ஸ் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ ஆட் பண்ணுறதுனால நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக. இப்போ ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். கேக்குக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெரிய சைஸில் கேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிறதுல நீங்கள் டபுள் ஆக்கிக்கோங்க. சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டபுளாக பண்ணிக்கோங்க. இதுக்கு 3/4 கப் அளவுக்கு சுகர். உங்களுக்கு சுகர் லெவல் கம்மியாக வேணும்னா 1/2 கப் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துடலாம். சலிச்சாச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஆயில் 1/3 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கு கர்ட் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கூட 1/2 கப் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மலாய், ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க. ஸோ ஓவர் மிக்ஸ் பண்ண வேணால், லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும் இந்த மாதிரி. இப்போ எந்த பேனில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா பட்டர் கூட க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சுற்றி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். மைதா மாவு டஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தூக்கி விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுக்கோங்க. மீதி வர மாவை கீழே கொட்டிடலாம். இது நீங்கள் 2 தடவை நீங்கள் மைதா மாவு இது மாதிரி போட்டு நீங்கள் பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே நமக்கு கேக் ஒட்டவே ஒட்டாது. ஸோ நான் 2 தடவை க்ரீஸ் பண்ணிட்டேன். ஒரே ஒரு தடவை ஆயில் ஊற்றிட்டு 2 தடவை மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தூக்கி மேலேருந்து நம்மளோட கேக் மிக்ஸை நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதோட ஃப்ளேவர் அப்படியே நமக்கு குலாப் ஜாமுன் வாசனை வரும். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேக் ப்ளெயினாகவே சாப்பிட்லாம். மேலே ரசமலாய் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இன்க்ரீடியன்ஸை டபுள் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீடியோட எண்ணில் கிளிப்பிங்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ கேக் மிக்ஸ் ஊற்றினதுக்கப்புறமா இதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஓவனாக இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணால் போதும். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து இதை நான் எடுத்து ஓரங்களில் ஒட்டாமல் இந்த பேனை வைக்கணும். ஸோ நம்மளோட பேனுக்கும் நம்ம கேக் பேன் வச்சுருக்கோம்ல, ஸோ அதுவும் ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்ராக்சிமேட்லி 55 மினிட்ஸ் எனக்கு டைம் எடுத்துச்சு. ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இடையில வெந்துருச்சான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ கரெக்டாக எனக்கு 55 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் இப்போ ஒரு டூத்பிக் வச்சு நான் செக் பண்ணுறேன். எனக்கு ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு. ஸோ என்னோடய கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வெளில எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆச்சு, இல்லை நீங்கள் இன்க்ரீடியன்ஸ் டபுள் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ மேலே தொட்டு பார்த்துக்கோங்க. கேக் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக ஆறி இருக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே ஃபேன் கடியில் விட்டுருங்க. ஸோ சாஃப்ட், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ இல்லை இந்த மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்ற ஸ்டிக் இருக்கும்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா அங்கங்கே ஹோல் பண்ணிக்கலாம். இல்லை டூத்பிக் வச்சு கூட நீங்கள் குட்டி குட்டியாக ஓட்ட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போ இது மேலே நம்ம ரசமலாய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா திக்காக இருக்கும். அதை நடுவுலேருந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈவனாக எல்லா பக்கெட்டும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எல்லா பக்கெட்டும் இப்போ நீங்கள் ஈவனாக பரப்பி விட்டுக்கோங்க. பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதை இது மேலே நம்ம தூவி விட்டுக்கலாம். ஒரு கார்னிஷிங்காக, அவ்வளோதான்.
ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அது மேலே கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ தூவிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட ரசமலாய் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஹாட்டாக கூட அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓவர் நைட் ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். நல்லா செல்லுன்னு சர்வ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்துட்டு நான் ஒரு 1 வீக் முன்னால் நான் செஞ்சது. ஸோ இந்த சாக்லேட் வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய மோல்டு யூஸ் பண்ணி நான் செஞ்சேன். மோல்டு இல்லாமலே நம்ம வந்துட்டு செய்யலாம். அது எப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நைட்டு கரெக்டாக 12 o'clock ஆகுது. ஸோ கேக் வந்துட்டு அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணும்போதே. ஸோ பார்க்கும் போதே பயங்கர டெம்டிங்காக இருக்குது. ஸோ அவங்க பர்த்டேக்கு நான் தான் கேக் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கட் பண்ண தெரியல ஆக்சுவலி. இதில் வந்து ஃபுல்லாக ரசமலாய் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கனால எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸோ இதை வந்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.